நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தூர்கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 847வது வீடியோ. இன்றைக்கி என்னென்னா டாபிக் சாயந்தரம் பேசும்போது மழை கொட்டின்றது. டக்குன்னு பார்த்தா என் புக் ஷெல்ஃபில் எடுத்து பார்க்கும்போது ஒரு புக்கு கண்ணுக்கு பட்டது. புசுண்டர் நாடி, காக்கபுஜண்டர் நாடி. இது பாருங்கள், அட்ரஸ் கீழே போட்டிருக்கு, ஃபோன் நம்பரும் போட்டிருக்கு. ரத்ன சபாபதி அண்ட் சன்ஸ். இவன் வந்து அந்த காலத்து கம்பெனி. இது பண்ணி கம்ப்யூட்டர் புக்கெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து அச்சு கோத்து பண்ணுற புக்கு. இன்றைக்கி இந்த கம்பெனி இருக்குது. நான் கிட்ட நிறைய புக்ஸ் வாங்குவேன். பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை அதெல்லாம் இப்போ தான் இருக்குது. நம்ம இதில் அத்தன்டிகேஷன் பற்றி சொல்ல வருவேன். காக்கபுஜன்ற நாடியில் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. புக்கோட விலை 35 ரூபா தான். ஜஸ்ட் 35 ரூபீஸ், ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பேஜஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் பேஜஸ் கிட்டத்தட்ட 65 பக்கம் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் ஒரு புக்கிஷ். அது புரிஞ்சுட்டா தான் நமக்கு புரியப்படாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கையோடு எடுத்து பார்க்கணும். அதில் நான் வந்து கிருத்திகா நட்சத்திர ரிஷபராசி, கிருத்திகை 4ஆம் பாதம். நான் சார் இந்த கிருத்திகை 4ஆம் பாதத்துக்கு ரிஷபராசி 4ஆம் பாதம். இதில் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த ஃபஸ்ட் சாப்டர் வந்து காப்பு விண்பான் அந்த புஜன்ற நாடியில் மேஷம் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதமாக சொல்லி ஒவ்வொரு இதுவாக ராசியாக வருது. ரிஷபம் 4ஆம் பாதம். என்னை பற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கும், மற்றவள் பற்றி சொல்கிறத விட. அத்தன்டிகேஷனை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தயவுசெய்து இது மாதிரி புத்தகம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. ரிஷபம் 4ஆம் பாதம். இந்த இது படிக்கிறேன் பாருங்கள். ரிஷபமே 4ஆம் பாதம், கருடன் கிழக்கு வீதி. நான் இருக்க சொந்த வீடு. இது வந்து கிழக்கு மேற்கு வீதி. இந்த வீதி வந்து 3rd மெயின் ரோடுன்றது. கிழக்கு மேற்குலேருந்து கிழக்கு போகிறது, கிழக்குலேருந்து மேற்கு போகிறது. கருடன் கிழக்கு வீதி, அழகிய வடக்கு வாசல். என் வீடு வாசல் வந்து வடக்கு. இது யாரோ எப்பயோ இருந்து இதுக்கு எப்படி டேலிஸ் பாருங்கள். அழகிய வடக்கு வாசல், அதில் இரு கும்பம் உண்டு. எங்கள் ஆற்றுல 2 கலசம் வச்சுருப்பேன். இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே கேட்டு உள்ளே நுழைஞ்சு வெளியில் 2 தாமரைப்பூ இருக்கும், கும்பம் மட்டும் தான் இருக்கும். அது தவிர உள்ளே வந்தால் 2 பூர்ண கும்பமே மண்ணில் பண்ணி 2 என்ட்ரியில் இருக்கும். அது இருக்குதுல்ல, அதில் இரு கும்பம் உண்டு. பழகிய கிழக்கில் குண்டம் பதித்திடும் கோவில் உண்டு. கிழக்கு சைடில் கோவில் இருக்குது. எங்கள் ஆற்றுல வந்து மதுரை வீரன் இருக்குது, பகவதி கோவில், ரேணுகா பரமேஸ்வரி இருக்குது, அடுத்தது சௌபாகிய கணபதி, 3 கோவில் இருக்குது. இதை சொல்ல பாருங்க. பழகிய கிழக்கில் குண்டம் பதித்திடும் கோவில் உண்டு. அழகிய சாத்தான் கோலம்மையாம் வடபுறத்தில். சார் அழகிய சாத்தான மதுரை வீரன் வச்சுக்கலாம். கோலம்மையாம் வடபுறத்தில், வடக்கு சைடில் அம்பாள் இருக்கா. கோலம்மையாம் வடபுறத்தில் இருக்கு. சார் வடகிழக்கு மூலையில் இருக்கா. அந்த 3 சந்நிதியுமே வடகிழக்கு மூலை தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 4 லைனில் என்னுடைய கம்ப்ளீட் ஹவுஸை பற்றி டிஸ்கிரைப் வந்துடுது. புசுண்டர்ந்து காக்கபுஜன்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ரோமா மகரிஷியோட அப்பா. இவர் வந்து எப்படி எழுதியிருக்கா பாருங்க. நான் வந்து 2001 வந்து இந்த வீட்டுக்கு வாங்கிட்டேன். ஸோ இந்த புஸ்தகத்தில் அது இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயம் இது இருக்குது. இந்த திசைகளில் எந்தெந்த திசையில் பிறந்தோம், என்னென்ன இதில் இருக்குண்டு அது இருக்குது. சரி, நான் பிறக்கும்போது சூரிய தசை. அப்பாவுக்கு ஆகாது. எங்கள் அப்பாவுக்கு சஸ்பென்ஷன் ஆகிடுது. 2 ட்ரெயின் வந்து ஒதுக்கிற மாதிரி வந்து நல்லா ஆக்சிடெண்ட் ஆகலை. பட் ஸ்டில் ஹி வாஸ் அண்டர் சஸ்பென்ஷன் ஃபார் 6 months. சார் இது வந்து சூரிய திசையில் பிறந்தா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கு. இப்போ நடக்குது புதன் தசை. சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வி ஷுட் பிலீவ். இந்த மாதிரி இருக்கிறது வந்து பழைய பஞ்சாங்கம் தூக்கி போட்டக்கூடாது.
அதில் விஷயங்கள் பொக்கிஷமான சொல்லியிருக்கா மகரிஷிகள். முதல்ல அதை நம்ம. ஸோ இந்த ரத்ன சபாபதி சில ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன புக்கு வேணுமா அவள் லிஸ்ட் அனுப்பலாம் அனுப்பிச்சிடுவார். இந்த லிஸ்ட்டு பண்ணி இந்த ஜிபே அனுப்பலாம் அவளுக்கு. அவள் அதை சென்டிங் பை கொரியர் ஆல்சோ. யூ நீட் நாட் கோ ஆல் த வே. இது மின்ட்டுக்கு போய் போனோம். அதுக்கு தங்கசாலைன்ற மின்ட்டுக்கு போய் அங்கேயே நடந்து போயிடலாம் அந்த இடத்துக்கு. பட் இன்ஸ்டன்ட் யூ கேன் டாக் டு தம் ஓவர் ஃபோன். நான் ஃபோனில் தான் வரவழைக்கிறேன் இந்த புக்ஸ் எல்லாம். ஸோ பல அருமையான புஸ்தகங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. இந்த புஸ்தகம்லாம் வாங்கி ஒரு பொக்கிஷமாக தான் வச்சுக்கலாம். அதை நிறைய விஷயங்கள் கண்ணாடி இமேஜின் இதெல்லாம் இருக்கான்னு தோன்றோமா. அந்த காலத்தில் பண்ணியிருந்தெல்லாம் இவா ரத்தன நாயக்கன் சன்ஸ் தான் வந்து இவா போட்டிருக்கா. வேறு யாரும் போடல மாதிரி புக்கெல்லாம். இவா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணியிருக்கா. பேக்கிஸ் தான் இது படித்தாதான் தெரியும் நமக்கு. படிக்காமையே நம்ம வந்து ஜஸ்ட் யூ கேனாட் இக்னோர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் தான் இருக்குது இதெல்லாம். சான்ஸ்கிரிட்லாம் கிடையாது. ஒன்லி இன் தமிழ். தமிழ் படிக்க தெரிஞ்சவா வந்து இதை படித்து பொருள் சொல்லலாம். பட் இது வந்து பொக்கிஷம். அகைன் ரிப்பீட்டு. இதில் வந்து ஒருத்தனுடைய அப்படியே ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியே கொடுத்துருது ஒரு பாட்டிலேயே. எப்படி வாழ்க்கை தெரியும் அப்படின்னு நமக்கு மண்டையெல்லாம் உடச்சிக்க வேண்டாம். தட் இஸ் நாட் அவர் ஜாப். சரி, நம்ம வாங்குது புத்தகத்தை வாங்கி வச்சுட்டா ஆற்றுல பார்க்க பார்க்கலாம். நித்தியப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதெல்லாம். முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குது அந்த திசையில், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதை. ஸோ அதை சொல்லி இந்த ரத்ன சபாபதி நாயகன் சார் அவள் சொல்லலை என்கிட்ட. இந்த புக்கை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. ஸோ என்னுடைய டெஸ்ட் கேஸே சொல்லி உங்களுக்கு நான் வந்து ஐ ஆம் ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் டு யூ. ஸோ ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் தோஸ் புக்ஸு. ஸோ அவட்ட கேட்டான்னா அழகாக பதில் சொல்கிறா, ஃபோன்லேயே சொல்கிறா. ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டு அனுப்ப சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர். ஸோ அது இதில் தான் அனுப்புகிறேன். ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்பிச்சிட்றா அவள். ஸோ போஸ்டலில் தான் வரும். அது தனி கொரியர்லாம் அனுப்புறதில்ல அவள். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் வருது. ஸோ அது வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும் வேண்டிக்கிறேன். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.